இதுதான் மலையாட்டூரினுடைய என்ட்ரன்ஸில் வந்துருக்குறோம். ஆமாம், ஃபஸ்ட்டு சவுந்தரநாயகன் எங்களுக்கு வழிகாட்டியவர், மூத்த போதகர். ஆமாம், அவர் இந்த சென்டரில் தான் குருசு ஜங்ஷன். இது வந்து தோமா பிரசங்கம் பண்ண இடத்துல மிகப்பெரிய தேவாலயம் இருக்குது. இது வந்து முதல்ல அதாவது வெளிநாட்டுக்காரங்க கட்டின தேவாலயம் அந்த சின்னது, இது அதுக்கப்புறமா கட்டினது. மிகப்பெரிய கொடிமரம் இருக்குது. அந்த பக்கத்தில் ஸ்பெஷல் ப்ரேயர்கள் நடக்கும். இது வந்துட்டு மக்கள் ஃபங்க்ஷன் பண்ணாங்கன்னா இங்கே வந்துட்டு சாப்பாடு மற்ற அரேஞ்ச்மெண்ட்டு, திருமண காரியங்கள் எல்லாம் நடக்கும். இது ஒரு ஜங்ஷன் பாருங்கள், இது ஒரு மலையாட்டூர் ஜங்ஷன் பார்த்துக்கிட்டுங்க. ஹோலி ரிவர் கேரளத்திலே மிகப்பெரிய ஆறு தான், பெரியாறு என்று சொல்லுவார்கள். இங்கே ஞானஸ்தானம் கொடுக்கறதற்காக இந்த இடத்துக்கு வருவாங்க. பக்கத்தில் தேவாலயம் இருக்குது. இதுதான் ஹோலி ரிவர் என்று சொல்லி ஞானஸ்தானம் கொடுக்குற இடம் கேரளத்திலே தான். இந்த இடத்துல தான் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா தோமா அங்கே தான் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறாரு. தண்ணிக்குள்ளே 2 பேர் கிடக்குறாங்க. தண்ணிக்குள்ளே 2 பேர் இருக்கிறாங்க. யாரு யாது? யாரு? கையை தூக்குங்க, கையை தூக்குங்க ஐயா. 2 பேர் தண்ணிக்குள்ள இருக்காங்க. தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க, ரொம்ப தெளிவாக இருக்கு. அற்புதமான கமான். சும்மா தண்ணிக்குள்ள இருந்த மாதிரி போடுறேன். இதான் ஞானஸ்தானம். அந்த நாட்களில் இப்பொழுது நாங்கள் சென்று பார்த்து விட்டு வந்த குரூஸ் மலையும் இதுவும் 1.5 கிலோமீட்டர். அந்த நாட்களில் இந்த இடத்திற்கு வந்த அருமையான தேவனுடைய அப்போஸ்தலர் தோமா அவர்கள் அந்த மலையின் மீது தங்கியிருந்து விட்டு இங்கே ஒவ்வொரு நாளும் வந்து இந்த ஜனங்களை பார்த்து இந்த மார்க்கெட், அதாவது சந்தை பகுதியில் வருகிற ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவர் இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று ஜனங்களுக்கு தெரியப்படுத்தி ஏற்றுக்கொள்கிறவர்களை இந்த இடத்தில் திருமுழுக்கு கொடுத்தாராம். அப்படி என்றால் இது ஒரு யோர்தான் நதி போல. எனவே தேவனுடைய பிள்ளைகள் நாங்களும் அந்த மலைக்கு ஏறி சென்று பார்த்து விட்டு செபித்து விட்டு வந்து இப்பொழுது குளித்து கொண்டு இருக்கிறோம். ரொம்ப தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்குது. இதே மாதிரி தண்ணி வேறு எங்கேயும் தமிழக ஆறுகளில் பார்க்க முடியாது. ரொம்ப சுத்தமாக கண்ணாடி போல் இருக்குது. சேறு சகதி எதுவுமே கிடையாது. ரொம்ப தெளிவாக இருக்குது. கண்ணாடி போல் கீழே கிடக்கூடிய கல்கள்லாம் ரொம்ப தெளிவாக தெரியுது. அருமையான ஒரு நதி. நீங்களும் வந்து இந்த இடத்துல குளித்து திருமுழுக்கு பெறாதவர்கள் ஐயா ரெவரண்ட் அவர்களை அழைத்து கொண்டு வந்து திருமுழுக்கு எடுத்து செல்லும்படியும் உங்களை அன்போடு கேட்குறேன். சொல்லியா? ஆற்று நீர் இது எங்கேயும் இதை மாதிரி இடங்களை பார்த்ததில்லை. அந்தளவுக்கு தெளிவாய் குளிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக, அப்படியே உடம்பு வலி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆற்றோடு அப்படியே சேர்ந்து போகிற ஒரு அனுபவம் இருக்குது. உண்மையாகவே அந்த காலங்கள் அப்போஸ்தலர் இருந்த காலங்கள் இன்னும் அருமையாக இருந்திருக்கும். நன்றி. ஆயிரக்கணக்கான ஒரு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறாரு தோமா அந்த ஆற்றுல. இதனால் இந்த இடம் வந்து ஹோலி ரிவர் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆமாம், சுத்தமாக இருக்கிறது. கேரளா மக்களை பாராட்டணும். இந்த ஆற்றுல குப்பை கூலம், அந்த பிளாஸ்டிக் குவியல், தமிழகத்தில் நிறைய பகுதியில் பிளாஸ்டிக்கை கொண்டு வந்து குமிச்சு நாசமாக்கிட்டாங்க நீர்நிலைகளை. இந்த ஆற்றில் எங்கேயும் நாங்கள் எங்களுடைய கண்ணுக்கு தெரிந்தவரை பார்க்குறோம். பிளாஸ்டிக் குப்பை கூலங்கள்லாம் கிடையாது. அழகாக இருக்குது. இந்த பாறைகள் கூட பார்த்திங்கன்னா இந்த வழுக்கள் எதுவுமே கிடையாது. ரொம்ப அழகாக இருக்குது. உண்மையிலேயே தோமா அவர்கள் இந்த இடத்துல கால் வைத்தார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று, ஒரு அத்தாட்சி. இவ்வளோ தூரம் ஒரு தெளிவான ஆறாக இந்த ஆறு இருக்கிறது. ஹோலி பெரியார் ஆறு என்று இதை அழைக்கின்றார்கள். எனவே இந்த பரிசுத்தமான ஆறு வந்து குளித்து திருமுழுக்கு எடுக்காதவர்கள் ஐயா ரெவரண்ட் தாமஸ் வினோத் அவர்களுடைய கையினால் நீங்கள் திருமுழுக்கு எடுத்து போகிறீர்கள் என்றால் அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
தேங்க்யூ ஐயா. ஆனால் தேவதாசர்கள் கேரளத்திலே ஒரு யோர்தான் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய தோமா ஞானஸ்நானம் கொடுத்த நதியை நீங்கள் பார்த்தீர்கள். மலையாற்றூரினுடைய ஜங்ஷன் சர்ச்சு அருகிலே உள்ளதை நீங்கள் வந்து கண்டு கழியுங்கள். உங்களை நமது அன்பு சகோதர சகோதரிகள், குழந்தைகள் எவ்வளவு உற்சாகமாக இரவிலும் நதியிலே குளிக்க வருகிறார்கள் பாருங்கள், என்ன அற்புதம். பெரியார் நதியில் இரவு கூட என்ன பண்ணாங்க, டென்ட் போட்டு வச்சுருக்கிறாங்க. மக்கள் இரவெல்லாம் குளிக்கிறாங்க. பாருங்கள், பகலில் பார்த்திங்கன்னா கண் கவர்ச்சி உள்ள ஒரு இடம், மனதை மயக்கக்கூடிய இந்த பெரியார். எல்லா மக்களுமே இறங்கி குளிக்கிறாங்க, புனித நீராடல் நடக்குது. இரவெல்லாம், இரவு பகல் எல்லா நேரங்கள்லேயும் புனித நீராடல் நடக்குது. பகலில் மட்டும் இல்லை, இரவெல்லாம் ஃபுல்லாக எப்பொழுதும் லைட் எரிஞ்சு கொண்டே இருக்கும். ஜனங்கள் குளித்து கொண்டு ஆலயத்தில் சின்ன பிரார்த்தனை பண்ணி நல்ல ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு நல்ல ரெஸ்ட் எடுக்கிறாங்க. மக்கள்லாம் வந்திருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு பெரிய ஆச்சரியகரமான மனரம்யமான ஒரு நேரமாக இருக்கிறது. இதுதான் போர்ச்சுகீசியர்கள் கட்டின ஆலயம். இது மலையாற்றூரில் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்திய தேசத்தில் இவ்வளவு பெரிய ஒரு அழகான ஒரு கட்டிடக்கலையை நாம் பார்க்குறோம். அந்த வுட் ஒர்க்கெல்லாம் பாருங்கள், நம்ம நாட்டில் எந்த அளவிற்கு கலை நயம் இருக்கிறது என்பதை நாம் இந்த ஆலயத்தின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. நம்மளுடைய நாட்டு கேரளத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியா முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளத்தில் தான் இவ்வளோ பெரிய ஆலயங்களும் அழகும் இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. இதை பார்ப்பதற்கு என்ன சந்தோஷம் தெரியுங்களா? ஒரு அரண்மனையை பார்த்தாலும் கூட நமக்கு சலிப்பாயிடும். ஆனால் இப்படிப்பட்ட தேவாலயங்களை பார்க்கப்படும் போது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது நாம் காண முடிகிறது. இருக்கிறாங்க ஆலயத்துக்குள் செல்லும்போது நாம் அமைதி காக்க வேண்டும். எல்லாரும் ஜபத்தில் இருக்கிறாங்க. வேதாகம வரலாற்றை அந்த படங்கள் மூலமாக சித்தரித்து வச்சுருக்கிறாங்க. பைபிளை படிக்கும்போது இந்த படங்களை நாம் பார்க்கப்படும்போது அதனுடைய ஓவியத்தின் மூலமாக அந்த படத்தை எல்லாரும் பார்த்து அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, மனதில் மீண்டுமாக அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையிலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஆங்கிலத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு ஒருவரே இரட்சகராக இருக்கிறார் என்கிற வார்த்தை வாசகம் அங்கே வைக்கப்பட்டுள்ளதை பார்க்க முடிகிறது. ஜீசஸ் த ஓன்லி சேவியர் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது. இரவு நேரங்களில் பாருங்கள், ஜெயின் தோமஸ் சர்ச் அழகான வண்ணத்துடன் அந்த போர்டை நாம் வாசிக்க முடிகிறது. தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய மீனவ மக்கள் மீன்பிடி தடை காலங்கள் வந்தபோது அவர்களெல்லாம் அந்த ஆலயத்திற்கு புறப்பட்டு வருவாங்க. ராத்திரியெல்லாம் இங்கே என்ன செய்வாங்க அப்படின்னா, வண்டியில் வேனில் வந்து இறங்குவாங்க. அவங்களோட பண்ட பாத்திரங்களெல்லாம் கொண்டு வந்து இந்த ஆலயத்தில் ராத்திரி முழுக்க தங்கிட்டு காலையில் என்ன செய்வாங்க அப்படின்னா, மலையாட்டூர் மலையேறதுக்கு போயிடுவாங்க. இங்கே தங்கிட்டு இங்கே சாப்பிட்டுட்டு ஓய்வெடுத்து அதுக்கப்புறமா நேராக மலையாட்டூர் மலைக்கு போவாங்க. காலையில் 5:30 மணிக்கு ஜபத்துக்கு மேலே போயிட்டு அங்கே இருந்து 8-8:30 கீழே வந்துடுவாங்க. 10 மணிக்கு மேலே என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேராக எர்ணாகுளத்தின் பள்ளிக்கு போவாங்க. இதுதான் அவங்களுடைய திட்டமிடல். இதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. என் அருமை சகோதர சகோதரிகளை, நமக்கு பொழுது போகிறதுக்கு என்னமோ டிவியை பார்க்குறோம், எதை போய் சுற்றுப்பயணங்களில் எங்கெங்கேயோ போய் பார்க்குறோம், கண்டதெல்லாம் போய் பார்க்குறோம்.
ஆனால் அங்கே உலகத்தினுடைய மிக அசிங்கமான காரியங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் சுற்றுலாவுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. உங்கள் குழந்தை பிள்ளைங்க சொந்த பந்தம் பெரியவங்க எல்லோரும் கூட்டிகிட்டு வந்தால் இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் சுற்றுலா பயணம் செய்யும்போது உங்கள் மனதிற்கு மிகுந்த ஒரு ஆறுதல் கிடைக்கும். பயணங்கள் நன்றாக இருக்கும். போய் வந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதனால தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதிய விடுறேன். இது வந்து யாத்திரைகள் தங்குறதற்காக கட்டடம் கட்டப்பட்டிருக்குது. வசதி உள்ளவங்க இங்கே நீங்கள் தங்கிக்கலாம். இப்படிப்பட்ட இடமும் இருக்கிறது. நீங்கள் ஆலயத்தில் இலவசமாக தங்கணுன்னாலும் அங்கேயும் தங்கி கொள்ளலாம். இந்த அளவுக்கு இந்த வசதியை இந்த ஆலயத்திலிருந்து செய்து கொடுத்திருக்கிறார்கள். நன்றி. நீங்கள் மீண்டுமாக எங்களுடைய பதிவிலே நீங்கள் வாருங்கள். எங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அநேகர்களுக்கு நீங்கள் ஃபார்வேர்ட் செய்யுங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய பயணங்கள் தொடரும். நன்றி, வணக்கம். நீங்கள் மறக்க வேண்டாம் என்பதற்காக உங்கள் ஞாபகத்தில் இதை மீண்டும் காண்பிக்கிறேன். இந்த டவுனில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் எங்கே வேணாலும் வண்டியை நிறுத்தலாம். எந்த போலீஸ் தொல்லையோ பப்ளிக்கில் தொல்லையோ எதுவும் கிடையாது. மிகுந்த அமைதலாக அந்த இடம் இருக்கும். நீங்கள் இரவெல்லாம் அந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு வந்து மிகுந்த ஒரு பாதுகாப்பான இடமாக இருக்கிறது. தங்குவதற்காக ஆலயத்தின் வலது பாகத்தில் ஒரு பெரிய நீளமான ஒரு என்ன செய்திருக்கிறாங்க, ஒரு டெரஸ் இருக்கிறது. ஜனங்களெல்லாம் அதில் ஓய்வெடுக்கலாம். என்ன உங்களுக்கு லைட் இருக்குது, ஃபேன் போட்டிருக்கிறாங்க. ஹோலி ரிவர் பெரியார் என்று இந்த இடத்துல இதை நாம் வாசிக்கிறோம். பெரிய ஆர்ச்சில் எழுதியிருக்கிறாங்க. இதை நீங்கள் பார்த்தா ஏன் ஹோலி ரிவர்னு போட்டிருக்கு அப்படின்னா, தோமா அங்கே தான் ஞானஸ்தானம் கொடுத்தார் என்பதற்காகத்தான் ஹோலி ரிவர் பெரியார் என்று இங்கே நாம் பார்க்குறோம். இரவெல்லாம் லைட் எரியும். நீங்கள் பயப்படவே வேண்டாம். உங்கள் குடும்பமாக பிள்ளைகள் யார் வேணாலும் நீங்கள் அழைச்சி கொண்டு வரலாம். இரவு பகலும் உங்களுக்காக இந்த இடம் உங்களுக்கு ஆண்டவர் இந்த இடத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். பூமியில் விதமான ஒரு நல்ல இடம் உங்களுக்கு இரவு பகலும் சந்தோஷமாக இந்த இடத்தை நீங்கள் என்ன செய்யலாம், காணலாம், தங்கி இருக்கலாம். இரவில் பாருங்கள், ஒரு பெரியவர் போய் மீன் பிடிச்சிட்டு வராரு. அவருக்கு தூத்துக்குடியிலேருந்து வரும்போது 2-3 வலை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. மீனை பிடிச்சி அந்த மீனை வந்து குழம்பு வச்சு அதை சாப்பிட்டுட்டு அவரை தூங்கணும். அவங்களுடைய சின்ன வயசுலேருந்து சில ஹேபிட், அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அது. பாருங்கள், பையன் ரொம்ப மீனுக்கு கையில் ஒரு லைட்டை மாட்டியாச்சு. லைட்டை மாட்டிட்டு இறங்குறாரு மீன் பிடிக்கிறதுக்கு. ராத்திரியில் கூட மீன் பிடிக்கிறது ஒரு பெரிய அதிசயம். அங்கே இருக்கிறது பழைய ஆலயம். இது புதிதாக அருகிலே கட்டப்பட்டுள்ள மிகப்பெரிய ஆலயமாக இருக்கிறது. இது இரவில் பார்த்தாலும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ராத்திரியும் இதை நீங்கள் காணணும், பகல்லையும் காணணும், இரவிலும் காண வேண்டும். எவ்வளோ அழகான. அதற்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் என்ன செய்கிறேன், மீண்டும் மீண்டுமாக இதை நான் உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறேன். தெரியுது. இதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டு அந்த இடத்த விட்டே போக முடியாது. அந்த அளவுக்கு அழகான ஒரு குளியல். அந்த அளவுக்கு அந்த ஆலயத்தில் நீங்கள் தங்க உங்களுக்கு விருப்பமானவங்க பிரார்த்தனை செய்து கொண்டு நீங்கள் அங்கேருந்து நீங்கள் புறப்பட்டு மீண்டுமாக நீங்கள் வேறு இடத்துல சுற்றுலா பயணத்தை நீங்கள் தொடரலாம். நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசை இருந்ததுனால தான் நான் மீண்டுமாக நான் அங்கேயே ராத்திரி தங்கிட்டு இருந்து இந்த வீடியோ எடுக்கும்படியாக எனக்கு ரொம்ப மனசில் ஏவல் வந்தது. எனக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. உங்களுக்கு மீண்டுமாக உங்களுக்கு நான் வாழ்த்து கூறுகிறேன். God bless you all. நன்றி, வணக்கம்.
Jesus, the only Savior.